இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? கன்னி ராசிக்காரங்களின் மனநிலை இந்த ஒரு நேரத்தில் அதிகமாக யோசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனநிலையாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா கூட உங்களுக்குள்ள அதிக யோசனை என்பது ஓடிக்கொண்டே இருக்கும். என்னடா செய்வது என்று தெரியாமல் உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்வீங்க. ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டும், நல்ல ஒரு விஷயத்துக்கு போக போறீங்க. எது செய்தாலுமே உங்களுடைய முடிவுகளை நீங்களே தவறாக எடுத்துக்கொள்வது, உங்களுடைய பேச்சை கேட்காம நீங்களே அதிகமாக யோசித்துக் கொள்வது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடுவதால் என்ன பண்றீங்க அப்படின்னு தெரியாம உங்களுக்கு தெரியாமலேயே சில அவசரமான முடிவுகளை எடுத்து அது உங்களை தவறான பாதையில் கொண்டு போய்விடும். இதைத்தான் நீங்கள் வருடம் வருடம் செய்து கொண்டிருப்பீர்கள். தினசரி கூட இந்த மாதிரியான சில செயல்களை நீங்கள் செய்து கொண்டும் தாங்க இருப்பீங்க. நான் செய்ததுக்கு ஏன் இப்படியா என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே ஏற்பட ஆரம்பிக்கும். நான் செய்தது என்னமோ தெரியாமல் தான், ஆனால் அதுக்குன்னு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்குள்ள ஏற்படுமா அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகளை நீங்களே கேட்டு எழுப்பிக் கொள்வீங்க. யாரையும் முழுமையா நம்ப முடியாத ஒரு நிலைமையில சிக்கிக் கொள்வீங்க. ஏன் அப்படின்னா நீங்க எல்லாரையுமே நம்பக்கூடிய ஒரு மனிதராகத்தான் முன்னாடி இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, நம்பாமல் இருப்பது எவ்வளவு நன்மைகள் நடக்கும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். புரிந்து கொண்டு அதன்படி இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நடந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகவும் இந்த ஒரு நேரத்தில் நீங்க மாறவும் செஞ்சிருப்பீங்க. சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுடைய மனமானது உடைந்து போகும். யாராவது உங்களை கேலி செய்தாலுமோ இல்லைன்னா மற்றவங்க முன்னாடி உங்களை கலாய்த்தால் கூட உங்களுடைய மனதிற்குள்ளிருந்து சின்ன ஒரு மன வருத்தமானது இருக்கத்தான் செய்யும். வெளியில் சொல்ல முடியாத மனக்கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். அதனால நீங்க சின்ன விஷயங்களுக்கு கூட இந்த ஒரு நேரத்தில் அதிகமாக கோவப்படுவீங்க. அந்த சின்ன விஷயத்தை கூட அதிகமாக நீங்க அதனையே யோசித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் நிச்சயமாக நீங்க இருக்கவும் செய்வீங்க. ஆனா நீங்க வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது தைரியமான ஒரு மனிதர்கள் போல நிச்சயமாக காட்சி அளிப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க சோர்ந்து போயிருப்பீங்க. ஏன் இதெல்லாம் ஏற்படுது, இதனால ஏற்படுது அப்படின்னு தெரியாம உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொண்டு என்ன செய்யறது என்று தெரியாம உங்களை நீங்களே காயப்படுத்தி கொண்ட அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்துல நீங்க உங்களுக்குள்ள இழுப்பறியாக போன வேலைகள் எப்படி தெரியுமா இருந்தது? முதலாவதாக இருப்பது தடைப்பட்ட வேலைகள். நீங்க ஆரம்பித்த வேலைகள் முடிவடையாமல் நின்று இருக்கும். அது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். நீங்க எது சம்பந்தப்பட்டதாக ஆரம்பித்தாலும் சரி, அதுல ஏதாவது ஒரு தடங்கல்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அது உங்களுக்கு பிடிக்காதவர்கள் மூலமாக அந்த ஒரு தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனா அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போக இந்த ஒரு விஷயத்துல ஏன் இந்த மாதிரி தடங்கல்கள் ஏற்பட்டது, பின்னணியில் இருப்பது யார் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. தாமதமான வாய்ப்புகள் தான் உங்களை தேடி வரும். அந்த வந்த வாய்ப்புகளுமே உங்களுடைய கையை விட்டு போய்விடும். நீங்க தாமதமான வாய்ப்புகள் தானே, இனிமே அதை யாரு ஏற்றுக்கிற போறா அப்படின்னு நீங்க பொறுமையாக இருந்திருப்பீங்க. அந்த ஒரு நேரத்திலும் சில நபர்கள் நீங்க யோசித்து வாங்குவதற்குள்ள அவங்க அந்த வாய்ப்பை வாங்கியிருப்பாங்க. அதனால அந்த ஒரு வாய்ப்பும் உங்களுடைய கையில் சிக்காமலே போயிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்து கொண்டு தாங்க இருக்கும். அடுத்ததாக இருப்பது முடிவு எடுக்க முடியாம ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். எதையாவது ஒன்று நினைத்து கொண்டு அதன் காரணமாக நல்ல விஷயங்களை நீங்க தள்ளி போட்டிருப்பீங்க. ஏதாவது ஒன்று கன்ஃபியூஷன்ல நீங்க இருந்து கொண்டே இருப்பீங்க. இந்த ஒரு செயலை நம்ம செய்தோம் அப்படின்னா நமக்கு நன்மைகள் ஏற்படுமா, நன்மைகள் ஏற்படாதா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே பல கேள்விகள் நீங்க கேட்டிருப்பீங்க. கேட்டு உங்களுடைய முடிவுகளை நீங்க எடுக்க முடியாம நல்ல விஷயங்களை கூட நீங்க தள்ளி போட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்து கொண்டு தாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன தெரியுமா? புரிதல் இல்லாம இருக்குங்க. எந்த ஒரு குடும்பத்திலையும் புரிதல் இல்லாம போய்விட்டாலே போதும், அந்த ஒரு குடும்பம் விளங்குவது என்பது மிகவும் ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் புரிதல் இல்லாமல் போய்விடும். இதனால ஒருவருக்கொருவர் எவ்வளவுதான் நல்ல ஒரு மனிதராக நடந்து கொண்டாலுமே உங்களுக்குள்ள போதுமான அளவுக்கு புரிதல் என்பது இல்லாமலே போய்விடுங்க. இதனால மனதிற்குள்ள சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அதனை நீங்கள் வெளியில் காட்டாமல் நடந்து கொள்வீங்க. சின்ன விஷயங்கள் கூட பெரிய சண்டையாக மாறிவிடும். ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் புரிதல் இல்லாமல் இருக்கும். அதனால சின்ன விஷயங்களும் பெரிய விஷயங்களாக காட்டப்படும். சண்டையே இல்லாத விஷயங்கள் கூட சண்டை போடுவது போல சில எண்ணங்களும் உங்களுக்குள்ள வரத்தான் செய்யும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். ஏன் ஏற்படுது, எதனால ஏற்படுகிறது என்று எதுவுமே தெரியாது. இருந்தாலும் பிரச்சனைகள் மட்டும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா என்று கவனித்து பாருங்கள். உணர்ச்சிகளை பகிர முடியாத ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகள், அன்பு,
எதையுமே ஒருவருக்கு ஒருவர் வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டீங்க. அந்த அளவுக்கு இருவருக்குள்ளேயும் ஒரு புரிதல் என்பது இல்லாமல் போயிருக்கும். அதனால எதையுமே நீங்க வெளிக்காட்ட முடியாம, எதையுமே ஒருவருக்கு ஒருவர் பகிர முடியாம மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு இதுவரைக்கும் நீங்க இருந்து கொண்டிருப்பீங்க. சிலருக்கு தற்காலிக பிரிவு கூட நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். கணவன் தனியாக வெளியூரில் சென்று வேலை பார்த்து கொண்டிருப்பார். இல்லைன்னா இருவரும் ஒன்றாக இருந்தால் கூட மனைவி அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு கிளம்பி போயிருப்பாங்க. இந்த மாதிரியான தற்காலிகமான பிரிவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கலாம். ஏற்பட்டிருக்கதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில போவது என்ன, எப்படிப்பட்ட மாற்றங்களாக இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நான் கூறியதுல சரியாக இருந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறிவிடுங்கள். இதற்கப்புறம் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான், அவர் இந்த ஒரு நாளில் முதல் உங்களுக்கு தெளிவு என்பதை வர வைப்பார். புரிதல் இல்லாமல் போன உங்களுடைய வீட்டில் இனிமே புரிதல் என்பதை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. கம்யூனிகேஷனை இந்த ஒரு நேரத்துல இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்க. பேச்சு திறனையும் சரி, உங்களுக்குள்ள பேசக்கூடிய சில எண்ணங்களையும் உங்களுக்குள்ள அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்க. முடிவெடுக்கக்கூடிய திறனையும் உங்களுக்குள்ள அதிகரித்தும் கொடுப்பாங்க. எந்த விதமான முடிவை நீங்கள் எடுத்தாலும் ஒருவருக்கு ஒருவர் கலந்துரைந்து அதுக்கப்புறம் எடுங்கள். நீங்கள் மட்டும் சரி என்று நினைத்து கொண்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு முடிவினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படும். வெளியில் சொல்ல முடியாத ஒரு மௌனத்தினால் கூட சண்டை சச்சரவுகள் ஏற்பட ஆரம்பிக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய முடிவுகளை அனைவரிடமும் கேட்டு நீங்கள் உங்களுடைய முடிவுகளை தீர்மானம் செய்யுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றி என்பதை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. இந்த மாதிரியான முடிவை நீங்க எடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். பணமும் வாய்ப்பும் உங்களுக்கு இனிமேல் எப்படி தெரியுமா வந்து சேரும். தடைப்பட்ட பணம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டடான இன்கமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கலாம். நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளிலிருந்தோ, நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் இருந்தோ இந்த ஒரு நேரத்தில் எதிர்பார்க்காத பணமானது உங்களுக்கு நிச்சயமாக தேடி வரும். அதனால் உங்களுக்கு போதுமான அளவுக்கு இந்த ஒரு மாதத்திற்கு தேவையான ஒரு செலவை உங்களால் ஓட்டி கொள்ளலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பணம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு நேரத்தில் சின்ன ஒரு ப்ராஃபிட் போல தான் தெரியும். ஆனால் அது மூலியமா பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில லாபம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். எல்லாமே சிறியதாக இருக்கிறது என்று எண்ணக்கூடாது. இன்று சிறியதாக நாளை எவ்வளவு பெரியதாக மாறும் என்பதை நீங்கள் நினைத்து வாழ வேண்டும். அதே போலத்தான் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு சிறியதாக தோன்றலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. வாய்ப்புகளும் நீங்க இந்த ஒரு நேரத்திற்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடும். புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். பிஸ்னஸ்லயும் நல்ல ஐடியாவும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். சரியான மனிதர்களை நீங்க சந்திப்பீங்க. சந்தித்து அவங்கள உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேர்த்துக்கொள்வீங்க. சேர்ப்பது மூலியமாக இன்னும் நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளைக்கு பிறகு உங்களுடைய கிரகநிலைகள் சொல்லப்படுகின்ற ஒரு தகவல்கள் என்ன தெரியுமா? இனி குழப்பங்கள் அனைத்துமே முடிவடைந்து விடும். புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில புரிதல் இனிமே அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்குமாங்க. உங்களுடைய பாதையில் ஒரு தெளிவானது பிறந்துவிடும். என்ன செய்ய போறோம் அப்படின்னு தெரியாம ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய உங்களுடைய பாதையில் ஒரு தெளிவானது கிடைத்து நல்ல ஒரு முடிவை நோக்கி நீங்க நிச்சயமா போக ஆரம்பிப்பீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்திலும் சரியான ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்க எந்த முடிவுகள் எடுத்தாலும் அதுல உங்களுக்கு பாதிப்பு மட்டுமே ஏற்பட்டு கொண்டு இருந்தது அப்படின்னா இனிமே உங்களுடைய விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை என்பது உருவாக ஆரம்பிக்கும். எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் குழப்பம் இல்லாமல் தைரியத்துடன் நீங்க எடுக்க ஆரம்பித்து பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்குங்க. உங்களுடைய முக்கியமான திருப்பு முனைகள் என்ன தெரியுமா? வரக்கூடிய இந்த ஒரு நாள் முதல் நீங்க மாற்றத்தை காண ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை சரியான ஒரு திசையில தான் போய்கொண்டு இருக்கு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. உங்களுடைய வேல்யூ, உங்களுடைய மதிப்பு என்ன என்பதை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்களே உங்களை மீண்டும் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இனிமே தீர ஆரம்பிக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அனைத்துமே இந்த ஒரு நேரத்திற்கு அப்புறம் தெளிவாக மாறிவிடும். உங்களுடைய உறவுகள் மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். வேலைகளும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி ஓட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க தெளிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க.
அதிகமாக நீங்கள் யோசிக்கக்கூடாது. குறைவாக யோசிப்பீங்க. குறைவாக யோசியுங்கள். அந்த முடிவை உடனே எடுத்து விடுங்கள். மனதில் வலியை நீங்கள் சுமந்ததெல்லாம் போதும். அது அனைத்தையும் மற்றவங்ககிட்ட கூறி பாருங்க. அந்த வலிகள் அனைத்துமே சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் தெளிவாக யோசியுங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரியாக மாறும். நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையும் உங்களுக்கு உருவாகவும் ஆரம்பிக்கும். இது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கு நானும் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். முக்கியமாங்க, உங்களுடைய பாதையில் ஒரு தெளிவானது பிறந்துவிடும். என்ன செய்ய போறோம் அப்படின்னு தெரியாம ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பாதையில் ஒரு தெளிவானது கிடைத்து நல்ல ஒரு முடிவை நோக்கி நீங்க நிச்சயமா போக ஆரம்பிப்பீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்திலும் சரியான ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்க எந்த முடிவுகள் எடுத்தாலும் அதுல உங்களுக்கு பாதிப்பு மட்டுமே ஏற்பட்டு கொண்டு இருந்தது அப்படின்னா, இனிமே உங்களுடைய விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை என்பது உருவாக ஆரம்பிக்கும். எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் குழப்பம் இல்லாமல் தைரியத்துடன் நீங்க எடுக்க ஆரம்பித்து பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்குங்க. உங்களுடைய முக்கியமான திருப்பு முனைகள் என்ன தெரியுமா? வரக்கூடிய இந்த ஒரு நாள் முதல் நீங்க மாற்றத்தை காண ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை சரியான ஒரு திசையில தான் போய்கொண்டு இருக்கு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. உங்களுடைய வேலையோ உங்களுடைய மதிப்பு என்ன என்பதை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்களே உங்களை மீண்டும் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இனிமே தீர ஆரம்பிக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அனைத்துமே